இன்று சித்திரை 11. இன்னைக்கு கொஞ்சம் வெளில போக வேண்டிய வேலை. பேங்க்குக்கு தான் போகிறோம். நம்ம வாக்கப்பட்டு வந்த உடனே இந்த ஆதார் கார்டில் அட்ரஸ் மாற்றுறது, அப்புறம் ரேஷன் கார்டில் பேர் சேர்க்குறது, இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அட்ரஸ் மாற்றுறது, இது எல்லாம் உடனே பண்ணிக்கணும். நம்ம கொஞ்சம் லேட் பண்ணாலுமே நம்ம அலையிற மாதிரி தான் இருக்கும். அப்பயுமே அலையணும் தான். இப்போ நம்ம இருக்கிற வேலையை விட்டுலாம் அலையிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது கொஞ்சம் சிக்கன் வாங்கிட்டு வந்தோம். இன்றைக்கி தான் லாஸ்ட்டு. நாளைக்கு கோயிலில் காப்பு கட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் நான்வெஜ் சாப்பிட முடியாது. அதனால் இன்றைக்கி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாச்சு. இதோட நம்ம வேலை முடியாதுங்க. அப்புறம் கீரைலாம் போட்டிருந்தோம் இல்லையா, அது நல்லா வளர்ந்துருச்சு. அதுக்கு தண்ணி தெளிக்க தான் போகிறோம். இப்போ நான் சிகப்பு தண்டு கீரைன்னு தான் அந்த கீரையை கேட்டு வாங்கினேன். ஆனால் அதில் முளைச்சி வந்தது ஒரு 2 தான் சிகப்பாக இருக்குது. பாக்கி எல்லாமே பச்சை தண்டு தான். அந்த 2 சிகப்புலேருந்து தான் நம்ம விதை எடுக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் வெள்ளரி போட்டிருந்தோம் இல்லையா, அது நல்லா வளர்ந்துருச்சு. இந்த சோளம் பார்க்கவே வித்தியாசமாக இருந்தது. அதோட சட்டையும் காணும். பூவோடய அந்த கருதும் இருந்தது. ஆனால் மணிலாம் அதில் வைக்கல. இது இப்படி தான் இருக்குமா, இல்லை கிளி உரிச்சு வச்சாரா என்னன்னு தெரில. இது பார்க்க வித்தியாசமாக இருந்தது. அதனால் ரெக்கார்ட் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.